கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இதே சார் நான் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். காங்கிரஸ்ல இருந்து போலாமே. இப்போ 27 தொகுதிகள் கேட்டாங்க. அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க, நீங்க முன்னாடியே எங்ககிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்க வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு களத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2 கூட்டணிகள்லையுமே 28 தொகுதிகள் முதல்ல வாங்கிட்டு போன கட்சி காங்கிரஸ் தான். ஆனா இன்னும் வேட்பாளரே அறிவிக்கல. என்ன நடக்குது? இல்லை, இது காங்கிரஸ் கட்சிக்கு வந்து நம்ம பல தேர்தலில் பார்த்தப்ப இது புதுசே கிடையாது. நீங்க வந்து முத நாள் ராத்திரி வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. இவங்க இப்ப கூட மயிலாடுதுறை வேட்பாளர் சுதா அவர்கள் அறிவிக்கும் போது முத நாள் மாணிக்கம் தாகூர் வந்து விருதுநகருக்கு அறிவிக்கப்பட்டப்போ அது மாதிரி முத நாள் ஓடி வந்து பிஃபார்ம் கையெழுத்து வாங்கிட்டு போய் அறிவறியா போய் பண்ணாரு. ஸோ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் இன்று நேற்றல்ல, இது வந்து பரவலாக இது மாதிரி ஒரு நடைமுறை இருக்கு. அது வந்து கடைசி நேரம் வரைக்கும் அந்த கோஷ்டிகளுக்கு ஏத்த பிரிச்சு கொடுக்கறது, ப. சிதம்பரம் கோஷ்டி, தங்கபாலு கோஷ்டி, இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்து இருந்துச்சு. பல கோஷ்டிகள் இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப பரவலாம். ஒவ்வொருத்தரும் ஃபைட் பண்றது, போராடுறது, முடிவு பண்றப்ப அங்க போய் அங்க முயற்சிகளை பண்றது, இந்த மாதிரி பல இது இருக்க தான் செய்யும். அதே மாதிரி பிஜேபிலையும் அப்படிதான். நீங்க எப்ப வந்து ஒரு தேசிய கட்சிங்கும் போது நீங்க வந்து நிர்வாகிகள் நிறைய இருப்பாங்க. நீங்க நம்ம வந்து விஐபிஸ் நிறைய நிர்வாகிகள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து சீட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. இப்போ அதுலேயும் வந்து போன தடவை பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து பிஜேபி வந்து தனியாக சந்திக்கிற மாதிரி, அதிமுக கூட்டணி இல்லாமல் தனியாக சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அதிகப்படியான தொகுதி எம்பி தொகுதியில் அவங்க போட்டியிட வேண்டிய வந்துருச்சு. இப்போ அந்த அளவுக்கு வந்து விஐபி நின்னவங்க எல்லாம் விஐபி ஆயிட்டாங்க அந்த கட்சியில. அந்த எம்பி வேட்பாளர் யார் யார் இருந்தாங்களோ எல்லாருமே ஒரு விஐபி. அப்ப அவர்கள் எல்லாருமே சீட்டு எதிர்பார்க்கிறார்கள். இதை தாண்டி நிர்வாகிகள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் சீட்டு கேட்கிறாங்க. விஐபிக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்க, அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஆமா, அதான் அவங்க எல்லாருமே அந்த மாதிரி நிறைய இருக்கும்போது பொறுப்புகள் அதிகம் கொடுக்கப்பட்டுருச்சு. எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்காக எல்லா கட்சிகளுமே என்ன பண்ணாங்க, பொறுப்புகள் அதிகப்படுத்திட்டாங்க. அதாவது ஒரு நெருக்கடி வருது, நிர்வாகிகள் வந்து கூடுதலாக காட்டணும் அப்படின்றதுக்காக ஏதோ புது புது பதவிகளை உருவாக்கி பிரச்சார குழு, அந்த குழு, இந்த குழுன்னு போட்டு அதனுடைய துணைத் தலைவர், இந்த துணைத் தலைவர், கலை இலக்கிய குழு தலைவர், துணைத் தலைவர், இணைத்தலைவர் அப்படிலாம் போட்டு பொறுப்பு. அப்ப எல்லாருமே ஒரு மாநில லெவலில் பொறுப்புல இருக்கும். ஒரு மாநில லெவலில் பொறுப்புல இருக்க எங்களுக்கே வந்து சீட்டு கிடையாதா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வலுத்துருச்சு 2 கட்சியிலையுமே. அப்ப நீங்க வந்து வேற வழி இல்லை. நீங்க வந்து இதை வந்து இதை சுருக்கமா பிக்ஸ் பண்றதுக்கு பல கசப்புகள், பல இதை வந்து சந்திச்சு தான் ஆகணும். இப்போ திருமாவளவன் எப்படி சொன்னாரோ, வழிகளையும் இதையும் தாண்டி தான் நான் அந்த இதுக்கு முடிவுக்கு வர்றேன் அப்படின்னு எப்படி சொன்னாரோ, டிடிவி தினகரன் அவரும் தான். அவர் ஒரு 15-20 பேருக்காவது கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அதை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு ஓபிஎஸ் வந்து ஒரு இன்னொரு கட்சியில் இணையணும்னு போகும்போது அவர் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு அவர் கூட கேட்காம போகிறப்ப என் கூட வர்ற இத்தனை பேருக்கு சீட்டு கொடுங்கன்னு அவராலையும் கோரிக்கை வைக்க முடியல. அதில் இன்னைக்கு ஐயப்பன் வந்து கசப்பு போய் இதுக்கு போயிட்டாரு, சசிகலா அவரோட இணைஞ்சிருக்காரு. அப்போ இந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு நீங்கள் இப்போ அதிமுக வந்து சில பேர் விலகிறது, தாவேக்காலையே சில பேர் கொடி இறக்கணும்லாம் தூத்துக்குடியில் பார்த்தோம், வேட்பாளர் அறிவிக்கிறேன்னு. இது வந்து வரும் இந்த மாதிரி கசப்பு, இந்த மாதிரி தேர்வுல ஒரு குழப்படி வரும், யாருக்கு கொடுக்கறது கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி நெருக்கடி வரும். அதனால வந்து இது இப்போ வந்து அங்கே ஆளும் கட்சியாக இருக்கிறவர்கள் அதை வந்து வேற வழி இல்லாம நீங்க வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்தா கூட எதிர்த்துட்டு வெளியே போக முடியாது. இன்னைக்கு சில ஆப்ஷன் இருக்கு, போறாங்க, தாவேக்கான் இருக்கு, போறாங்க. இனிமேல் வந்து வெளியே போனா சசிகலா டீமுக்கு தான் போகணும். ஆமா, இல்லாட்டி கிருஷ்ணசாமி டீமுக்கு போகணும். அப்ப அப்படி இருக்கப்ப நிறைய பேர் வந்து பக்கச்சிட்டு போக முடியாது. பட் காங்கிரஸை பொறுத்தல அப்படி இல்லை. நீங்க ஒரு கசப்புணர்வு வந்தா நீங்க வந்து டக்குன்னு வெளியே போகலாம், எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அந்த மாதிரியான இருக்கும். அப்ப ஒரு நிர்வாக சிக்கல்கள், யாருக்கு கொடுக்கறது, யாருக்கு கொடுக்க வேணாம், சமூக ரீதியாக கொடுக்கணும், அதெல்லாம் அவங்க டெல்லிக்கு சரியான தமிழ் புரிதலும் இருக்காது, தமிழ்நாட்டுடைய புரிதலும். அப்ப இங்கிருந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுப்பாங்க, அங்கிருந்து வந்து பார்வையாளர்கள் போட்டா அதை வெளி மாநில பார்வையாளர்கள் போடுறாங்க, அவங்களுக்கும் அந்த புரிதல் இருக்காது. இந்த இடத்துக்கு நான் வரேன். திரு சுவாமிநாதன், காங்கிரஸ் பாஜக 2 கட்சிகளுக்குள்ள இருக்கிற சிக்கல் வெவ்வேறு தானா இல்ல ஒன்று தானா? வேட்பாளர் தேர்வு மட்டும் தான் பிரச்சனையா? இல்ல, வேட்பாளர் தேர்வு என்பதுதான் அங்க பெரிய பிரச்சனை. அதுல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எனக்கு முன்பு இதயத்தார் ஒரு குறிப்பிட்டது போல திருமண பக்கம்லாம் தலைவர்கள், அந்த தொண்டர்களுக்கு தான் பிரச்சனை. தலைவர்கள் நிறைய இருக்காங்க. ஒவ்வொரு தலைவரும் கோட்டா, என்னுடைய கோட்டால ஒரு 2 சீட்டு கொடுங்க, என்னுடைய கோட்டால 3 சீட்டு கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு தலைவர்களும் அவரவர்களுக்கு விருப்பமான ஒரு பட்டியல் ஒன்று இருக்கு. இது எல்லாத்தையும் மேல செல்வ பிறந்தவர்களுடைய பட்டியலும் ஒன்று இருக்கும். அங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி தொடர்ச்சியா யாருனாலும் காங்கிரஸ் கட்சியில ஜெயிக்கும். இந்த முறை விளவங்கோட்டில் யாரை விடணும்னு கேரள காங்கிரஸ் முடிவு எடுக்கிறாங்க. இங்க குமரி மாவட்டத்தில் அதை கொந்தளிப்பா பேசுறாங்க.
என்ன இது இவ்வளவு நாள் நீங்க கிட்டத்தட்ட 2011 விஜயதரணி அவர்கள் களத்துக்கு வந்தார், தன்னை நிரூபித்தார். அவர் கடுமையான முறையில் தன்னை நிரூபித்தார். அவர் நிரூபித்தவர், அதிலேயும் சந்தேகம் இல்லை. பட் 2011 வரை அவர் அந்த தொகுதியில யாருக்குமே தெரியாது. 2011 சட்டமன்ற தேர்தலில் தான் திடீர்னு வர்றாங்க. 11ல் ஜெயிக்கிறாங்க, 16ல் ஜெயிக்கிறாங்க, 21ல் ஜெயிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த முறை வேற யாராவது உள்ளூர்ல வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அங்க என்ன சொல்றாங்கன்னா, கேரளா காங்கிரஸ் கட்சி அவங்க ஜெயிக்கணும், கேரளால காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும், அப்ப திருவனந்தபுரத்துல ஓட்டு வாங்கணும். அப்ப அங்க இருக்கக்கூடிய டயசிசன் கூட சொல்றாங்களாம், நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளவங்கோட்டில் நாங்கள் சொல்றவங்களுக்கு சீட்டு கொடுங்க, நாங்க அங்க ஒரு கேரளாவில் வரக்கூடிய ஒரு 4 தொகுதிகளில் உங்களுக்கு பக்கபலமா இருக்கும். அப்போ ஒரு அகில இந்திய கட்சி என்பது எந்த அளவுக்குலாம் நெருக்கடிக்குள்ளாகுங்கிற கிட்டத்தட்ட கேரள மாநில அரசியல் கூட இதுக்குள்ள எதிரொலிக்குது. நீங்க கிட்டத்தட்ட கேரளாவில் 9ஆம் தேதி தேர்தல் நடத்தணும். அப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய முழு கவனமும் அங்க ஆளுங்கட்சியாக வரப்போகிறவர்கள் அல்லது எதிர்கட்சி வரிசையை அலங்கரிக்க போகிறவர்கள், ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் கேரளால. அப்ப முழு கவனமும் அவர்களுக்கு அதுல இருக்கு. இந்த நேரத்துல இவர்கள் போய் ஒவ்வொரு வேட்பாளர் பட்டியலாக கொண்டு போறதும் அது வந்து ஒரு பெரிய சுமையாக நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு லகுவா போகணும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு இருக்கு காங்கிரஸ் கட்சியில. ஏன்னா அவர்களுக்கு அங்க ஆட்சிக்கு வரணும். ராகுல் காந்தி அவர்கள் அங்க தீவிர பரப்புரை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய பல முகங்கள் அங்கதான் இருக்காங்க. கேசி வேணுகோபால் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அவரே அங்கதான் இருக்காரு. ஸோ அப்ப அவர்களுடைய கவனம் முழுக்க கேரள தேர்தலை மையப்படுத்தி இருக்கு. அதற்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குங்கிறதுனால அதனை மையப்படுத்தி இருக்கு. அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு பாக்குறேன். இன்னொன்று வேட்பாளர் தேர்வு. வேட்பாளர் தேர்வுல முழுக்க கோட்டாவினுடைய அடிப்படையில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு விருப்பமான பெயர்களை சேர்க்கிறது. அதனாலதான் வருது. தொடர்ச்சியா நம்ம பாக்குறோம். ராகுல் காந்தி வேட்பாளர் பட்டியலை பார்த்து டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகிறதுக்கு அவருக்கு என்ன தெரியுமா, கிரவுண்ட்ல இவங்க வேலை செய்யறவங்க, இவங்க வேலை செய்யாதவங்க. ஸோ அப்ப அந்த அளவுக்கு இப்ப ஜோதிமணி அவர்கள் பகிரங்கமா போடுறாங்க, இதான் நடக்கல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறாங்க. மாணிக்கம் தாகூர் அவர்கள் கொடி பிடிக்கிறார். இது எல்லாமே அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் தேர்வுல ஒரு மிகப்பெரிய சுணக்கம் இருக்கு. காங்கிரஸ் கட்சியில கோஷ்டி பூசல் அப்படின்றது அது பரவலாக ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. ஒரு பார்வையாகவே அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாஜக என்ன பிரச்சனை? பாஜகவை பொறுத்த வரைக்கும் சார், நீங்க அங்க இடங்கள் வாங்கினதுல இருந்தே பிரச்சனைகள் தொடங்குது. நீங்க அண்ணாமலை அவர்களுடைய மன வருத்தம் என்று ஒன்று இருக்கிறது. அவர் தேர்தலில் நிக்கணும்னு பலரும் சொல்றாங்க. அவர் நிக்கலங்கிறாரு. கிட்டத்தட்ட அதற்கான காரணம் என்ன, பின்னணி என்ன? நீங்க தொடர்ச்சியாக ஊடக விவாதங்கள் இருந்து எல்லாத்துலயும் வருது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 11 தொகுதிகளை தோல்வியடையக்கூடிய மினிஸ்டர்ஸ் பகுதிகளை கிட்டத்தட்ட கூட்டணி கட்சியில கொடுத்துட்டாங்கன்னு வருது. அதுல பெரும்பகுதியை வைத்திருக்கிறது பாஜக. அப்ப நீங்க 27 வாங்கிட்டீங்கன்னு நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்துவார்களா, அல்லது 27 தொகுதியை இப்படி வாங்கிட்டீங்களே அப்படின்னு கடிந்து கொள்வார்களாங்கிற கேள்வி இருக்குல்ல அதற்குள்ள. ஆனா இன்னொன்று, அங்க அகில இந்திய அளவுல நீங்க பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால அதுல சீட்டு வாங்கிடணும்னு பல பேரும் முயற்சி பண்றாங்க. அங்கேயே லாபிதான், இதே பிரச்சனை தான் உங்களுக்கு. அதுல இன்னொரு சிக்கல் கூட இருக்கு. நீங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கு விஐபி வேட்பாளர்கள் கிடைச்சாங்க. சட்டமன்ற தேர்தலில் 27 விஐபி முதல்ல இல்ல. இங்க தாமரை சின்னம் அவர்களோட கூட்டணியில் போட்டி போடுவது தனி கதை. நீங்க 27 வேட்பாளர்கள் ஈஸியா கிடைப்பாங்க. பிஜேபிக்கு இப்ப 200 வேட்பாளர்கள் கூட கிடைப்பாங்க. பிரபலத்தன்மை கொண்டவர்களாம் கிடைக்கணும்ல, களம் 4 முனை போட்டி. அப்ப ஒரே தொகுதியில பல பேரும் கேட்கறவங்க எல்லாரும் ஒவ்வொரு கிட்டத்தட்ட 2 கட்சிகள்லயுமே அந்த சிக்கல் தான். நீங்க 2 கட்சிகளுக்கு ஒரே சிக்கல். காங்கிரஸ் கட்சிக்கு இன்னொரு மனவருத்தம் கூட சொல்றாங்க. நீங்க இன்னொரு குழு சொல்லியிருக்காங்க தகவல், இவர்கள் கூட சீட்டு வாங்கிட்டாங்க, 28 வாங்கிட்டாங்க. அதுல ஒன்றும் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உசிலம்பட்டி வாங்கியிருக்காங்க. உசிலம்பட்டியில அமமுக தனித்து இருக்கிற பொழுது 50,000 ஓட்டை கிராஸ் பண்ணாங்க. 50,000 ஓட்டு தாண்டியும் அங்க அதிமுக தான் ஜெயிக்குது. உசிலம்பட்டி ஐயப்பன் ஜெயிக்கிறாரு, அந்த தொகுதியை வாங்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அம்பாசமுத்திரம் இசைக்கு சுப்பையா தான் ஜெயிப்பாரு. தெரிந்த பிறகு காங்கிரஸ் கிட்ட தள்ளி இருக்காங்க, அதை வாங்கியிருக்காங்க. இது உங்களுக்கு அப்படியே பாஜகவுக்கும் பொருந்தும். அவ 2 கட்சிகள்லயுமே வாங்கிய தொகுதிகள்லயும் அவர்களுக்கு பல முரண்கள் இருக்கு. போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் லிஸ்ட்லயும் முரண்கள் இருக்கு அப்படின்னா தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.